ஹலோ கண்மணிஸ், வெல்கம் டு கண்மணி கிரியேஷன். நாங்கள் இன்றைக்கி டிமார்ட்க்கு தான் ஷாப்பிங் போயிருந்தோம். அங்கே எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. டிமார்ட் போகிறதுக்கு முன்னாடியே இந்த பொருள் தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்ட் எழுதி ரெடி பண்ணிவிட்டு போங்க. ஏன்னா அங்கே நிறைய பொருள் ஆஃபரில் இருக்கும். நம்ம ஆஃபர் பார்த்துட்டு திங்ஸ் வாங்குவோம். ஆனால் பில் அதிகமாகிடும். ஒரு பட்ஜெட்டில் நம்மளால் ஷாப்பிங் பண்ண முடியாது. நம்ம இந்த பொருள் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் எடுத்துகிட்டு போனால் அது நமக்கு ஈஸியாக இருக்கும். எனக்கு இந்த டிமார்ட்டில் ரொம்ப நாளாகவே ஒரு பெரிய டவுட் இருக்குது. அங்கே எந்த பொருள் எடுத்தாலும் பை ஒன் கெட் ஒன் அப்படின்னு வரும். ஆனால் நான் ஒரு பொருள் தான் எடுப்பேன். அதுக்கு எப்படி பில் போடுறாங்க அப்படின்னு டவுட் இருந்துகிட்டே தான் இருக்கும். கிராசரிஸ் வாங்கும்போது இந்த மாதிரி லூஸில் இருக்கிறதுல வாங்கிக்கிட்டால் நமக்கு கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். மோஸ்ட்டாக நம்ம அவங்களோட ப்ராண்டே ட்ரை பண்ணும்போது அது கொஞ்சம் நமக்கு ப்ரைஸ் கம்மியாக வரும். ஸ்கூல் ரீஓப்பன்னால நிறைய வாட்டர் பாட்டில்ஸ் இருந்துச்சு. கலெக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் நிறையா இருந்துச்சு. ஆனால் ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. 21 ருபீஸ் 29 ருபீஸ் அந்த மாதிரி கம்மியாக தான் இருந்துச்சு. ஷர்ட்டு அதெல்லாம் ரொம்ப ப்ரைஸ் கம்மியாகவே நிறையா இருந்தது. 199 299 அதுக்கே ஷர்ட்ஸ்லாம் நல்லா இருந்தது. நான் எப்போவுமே டிமார்ட் போனால் இந்த மாதிரி பிளேட் வாங்குறதுலே தான் வாங்குவேன். கெஸ்ட் வராங்களோ இல்லையோ, ஆனால் அழகழகாக இந்த மாதிரி பிளேட் வாங்கி வச்சுருவேன். இந்த டைம் காசு வேஸ்ட் பண்ண போயினா அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்த திங்ஸும் வாங்கலை. அது மாதிரி நிறைய கிளாஸஸ்ஸு அதெல்லாம் இருந்துச்சு. நான் மோஸ்ட்டாக போனால் டிமார்ட் போனாலே இந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னர்ஸ் தான் மோஸ்ட்டாக வாங்குவேன். அதெல்லாம் குட்டி குட்டியாக ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இந்த 4 பீஸுமே 99 ருபீஸ் தான். அதில் ஒன்று வாங்கிக்கிட்டேன். நாங்கள் போன டைம் ஸ்கூல் ரீஓப்பன் டைமுன்றதுனால நிறையா லஞ்ச் பாக்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு. நல்லா கலர் கலராக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் குட்டி குட்டி குக்கர்ஸ்லாம் இருந்துச்சு. அதில் நாங்கள் ஒரு 2 லிட்டர் குக்கர் மட்டும் குட்டியாக ஒன்று வாங்கிக்கிட்டோம். நிறைய பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸும் வச்சுருந்தாங்க. ப்ரைஸ்லாம் ரொம்ப கம்மியாகவே இருந்துச்சு. எல்லாமே காம்போ மாதிரி ஒரு பேக் பண்ணி தனித்தனியாக சேல் பண்ணிகிட்ருந்தாங்க. இங்கே போனாலே ரொம்ப டைம் ஆகிடுது. நாங்கள் போனால் ஒரு 2 ஹவர்ஸ் ஆச்சு ஷாப்பிங் பண்ணிவிடுவோம்.
டைம் ஆயிடுச்சு. நடுவில் கொஞ்சம் ஷாப்பிங் பிஸியாக பண்ணதுனால வீடியோஸ் எடுக்க முடியல. லாஸ்ட்டாக அங்கே இருக்க சீஸ் பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு நாங்கள் வந்துட்டோம்.